என்ன பாஸ் நீங்க அடிக்கிற வெயிலுக்கு ஏசிய அப்படியே ஒரு 15ல இல்லனாலும் ஒரு 16லயாவது வைக்க வேணாமா? சட்டையெல்லாம் ஸ்வெட் ஆகுது இல்ல? ஆமா பெருமாள், சொல்லுங்க பாஸ். நேத்து ரிட்டர்ன் டிடி எல்லாம் பேங்க்ல போட சொன்னனே, போட்டியா? அதெல்லாம் நேத்தே பண்ணிட்டேன் பாஸ். அப்புறம் இது என்னது? கலாய்க்கிறாரோ? ஆமா. இது மட்டும் மிஸ் ஆயிடுச்சு பாஸ். இன்னைக்கு பண்ணிடுறேன் பாஸ். இங்க பாருங்க, பையில வச்சுக்கிறேன். ஆபீஸ் வந்தா ஒழுங்கா வேலையை பாடுற. எப்ப பார்த்தாலும் சும்மா வளவலன்னு பேசிக்கிட்டே தெரியுறது. கடைசி வரைக்கும் பார்க்க மாட்டாரு. ஹேய், என்ன பெருமாள் பாஸ் புது சட்டையெல்லாம் போட்டிருக்க? என்ன பர்த்டேவா? பாஸ் இப்பயாவது பாத்தீங்களே பாஸ், காஸ்ட்லி ஷர்ட். ஓ, ரொம்ப நாளா காஸ்ட்லி ஷர்ட் போடணும்னு ஆசை பாஸ். அதான் ஆஃபர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஆஃபர் வந்த உடனே வாங்கி போட்டுட்டு வந்துட்டேன். நல்லா இருக்குல்ல? அதுவும் இந்த கிளாத் இருக்கு பாருங்க பாஸ். வாங்களேன், தொட்டு பாருங்களேன். தொட்டு பாருங்க பாஸ். குட் மார்னிங் பாஸ். டுங்குரு 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 பாஸ், என்ன இது? நீங்க சட்டையை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்தேன். இப்படி சட்டையே நாசம் பண்ணிட்டீங்களே பாஸ். சாரி பெருமாள், தெரியாம பட்டுருச்சு. டீயா? போய் வாஷ் பண்ணிக்க. உங்ககிட்ட வந்து காட்ட பாருங்க. என்ன சொல்லணும்? கவுண்டனுக்கு உங்களுக்கு காமெடியா இருக்கா? இரு வர. வந்தது வந்த ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்திருக்கலாம்ல. பெருமாள் போச்சு. போய் வாஷ் பண்ணு போ. ஏய், திரும்பவும் ஜாயின் பண்றேன் விளையாட்டுக்கு சொல்றேன்னு பார்த்தா நிஜமா வந்து நின்னுட்டு இருக்கா. ஹலோ, நான் ஒன்னும் நீங்க சொல்லி வேலையில ஜாயின் பண்ணல. எங்க பாஸ், அதான் எங்க அண்ணன் சரவணன் சொல்லி தான் நான் ஜாயின் பண்ணிருக்கேன். அவரு சொல்லட்டும். நான் வேணான்னாருன்னா நான் அப்படியே போயிருவேன். இப்பவே அவருக்கு போன் பண்ணி மகாவை வேலையை விட்டு அனுப்புன்னு சொல்லுங்க. நான் மறு வார்த்தை இல்லாம அப்படியே கிளம்பி போயிடுறேன். செய்ய முடியுமா உங்களால? இரு, இப்பவே போன் பண்ணி நான் உன்னை வேலையை விட்டு அனுப்ப சொல்றேன். ஓ, அப்படின்னா நீங்க எதுக்கு என் கூட கார்ல சேர்ந்து ஒண்ணா வந்தீங்கன்னு அந்த கேள்விக்கும் பதில் சொல்லிருங்களேன். என்கிட்ட சொல்ல வேணாம்ப்பா. சரவண அண்ணன் வந்து கேட்பாரு, அவர்கிட்ட சொல்லிருங்க போதும். இத பாரு, நீ என்ன மடக்கிட்டேன்னு மட்டும் நினைக்காத, சரியா? போய் தொலை போ. நான் ஆபீஸ்ல எத்தனை பேருக்கு தண்டமா சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அதுல உன்னையும் சேர்த்துக்கிறேன் போ. நான் ஒன்னும் உங்க ஆபீஸ்ல தான் வேலை செய்வேன்னு சபதம் எடுத்துட்டு எல்லாம் வரல. இங்க வேலை செஞ்சே ஆகணுங்கிற தலையெழுத்தும் எனக்கு இல்ல. ஒரே ஒரு விஷயம்தான், உங்க தம்பி விஜய்க்கும் என் அக்கா ஐஸுக்கும் கல்யாணம் முடியணும். அது வரைக்கும் நான் இங்க வேலை செஞ்சுதான் ஆகணும். வேற வழியே இல்ல பாஸ். பிடிக்கலனாலும் என் முகத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டாடா பாய். இவ்வளவு அடடா அடடா அடடா. இதே மாதிரி நானும் ஐஸும் எப்போ டூயட் போட போறோமோ? சீக்கிரமே வரப்போகுது. எஸ். இமிடியேட்டா ஐஸ் கிட்ட இப்பவே பேசணும் போல இருக்கே. போனை போட்டுருவோம். இது வேற எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு.
ஏண்டி இவ்வளவு அவசரமா போன் எடுக்கிற? இது ஐசக்கா போன்மா? ஆமா, எனக்கு அது தெரியாது பாரு. இல்லம்மா, அது வந்து மாமா கால் பண்ணிருக்காருமா. அக்கா கிட்ட பேசுறதுக்காக கால் பண்ணிருக்காரு. சரிடி, பேசட்டும். மாப்பிள்ளை கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு கொடுக்குறேன் கூட. மா, மாமா அக்கா கிட்ட ஆசையா பேச கால் பண்ணிருக்காரு. நீ ஏமா நந்தி மாதிரி குறுக்க வர? அப்படியே போட்டேனா பாரு. நான் மாப்பிள்ளை கிட்ட பேசணும். குடி போன். அக்கா, இந்த போன் மாமா போன் பண்ணிருக்காரு. மாமாவா? எந்த மாமா? ஊருக்கு 4 மாமா இருக்காரு. மாமா ஓ, மாமா மாமாவா? குடு குடு குடு, போன குடு. இந்தா. கொடுத்துட்டியா? மாப்பிள்ளை கிட்ட 2 வார்த்தை நான் பேசிருப்பேன்ல, கெடுத்துட்டியா? போமா போமா. முடியல. ஹலோ. அப்புறம் என்ன அப்புறம்? கொஞ்சம் விட்டிருந்தா எங்க அம்மா அட்டன் பண்ணிருப்பாங்க தெரியுமா? அதனால என்ன? அவங்க அட்டன் பண்ணிருந்தா, ஹலோ அத்தை எப்படி இருக்கீங்க, பிபி சுகர்லாம் எப்படி இருக்கு, கரெக்டா டேப்லெட் போடுறீங்களா அப்படின்னு கேட்க போறேன். ரொம்ப தான் தைரியம் உங்களுக்கு. அதுக்கு உங்க பேரு அசோக்னு இருக்கணும். ஏன்னா எங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் என்னமோ அசோக் தான் மாப்பிள்ளைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலை ஐசு, அந்த அசோக் நம்ம காதல புரிஞ்சுக்கிட்டு அவராவே விட்டு கொடுத்துட்டாரு. இல்லன்னா ஓ மனச மாத்துறது ரொம்ப கஷ்டமா போயிருக்கும். ஏய் சிரிக்காத. அன்னைக்கு கோயில்ல தாலி கட்ட ட்ரை பண்ணும்போது என்னென்ன பேச்செல்லாம் பேசுன, அது மட்டும் ஒழுங்கா நடந்திருந்தா இந்நேரம் எனக்கு நீ பொண்டாட்டி ஆயிருப்ப. 2 பேரும் ஜாலியா ஹனிமூன் போய் போட்டோவா எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சு தள்ளி இருக்கலாம். ஆசைதான் உங்களுக்கு? ஆசைதான். ஏன் உனக்கு இல்லையா? இருக்கே. என்ன என்ன சொல்லு சொல்லு சொல்லு. அத அப்புறமா சொல்றேன். இந்த பொம்பளை பிள்ளைங்களே இப்படிதான். ஏங்க எல்லாரும் இப்படி சஸ்பென்ஸ் வச்சே பேசிட்டு இருக்கீங்க? ஓ, சாருக்கு நிறைய பொண்ணுங்க பழக்கமோ? பொண்ணுங்க சைக்காலஜி பத்தி எல்லாம் நிறைய தெரியும் போல இருக்கு. ஆத்தாடி ஆத்தா, இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? நான் சும்மா அப்படியே ஜெனரலா சொன்னேன். சரி சரி, நம்பிட்டேன். ஆமா, எதுக்கு கால் பண்ணீங்க? ஒரு காதலன் ஒரு காதலிக்கு எதுக்கு கால் பண்ணுவான்? கடலை போட தானே. எவ்வளவு நேரம் தான் போன்லயே பேசிட்டு இருக்கிறது? நேர்ல பார்த்து பேசணும் போல இருக்கு. நீ உடனே கிளம்பி கோயிலுக்கு வரியா? ஐயோ, என்னாலலாம் முடியாது. இங்க பாரு, அதெல்லாம் முடியாது. நீ வந்துதான் ஆகணும். ஹலோ, என்ன ரொம்ப தான் அதிகாரம் பண்றீங்க? அதெல்லாம் வர முடியாது. நீ என்னடி காயத்ரி, எப்போ ஊர்ல இருந்து வந்த? ஏண்டி என்கிட்ட சொல்ல மாட்டியா? சரி, எப்போ மீட் பண்ணலாம்? நீ எப்போ ஃப்ரீ சொல்லு. ஆமா. சாரி மேடம், தெரியாம போட்டுச்சு மேடம். சாரி மேடம். என்னாச்சு மகா? என்னாச்சு? சாரி மேடம், சாரி மேடம். அண்ணா, என்னண்ணா நீங்க பார்க்க மாட்டீங்களா? யாரும் இல்ல நினைச்சு மேடம். ரொம்ப ரொம்ப சாரி மேடம். நான் கண்ணு கூடவா நான் உங்களுக்கு தெரியாது? சாரி மேடம், தெரியாம போட்டுருச்சு. ஐயோ, என்னங்க நீங்க? ஆள் வரது கூட தெரியாம வேலை பாப்பீங்களா? ஸ்ப்ரே ஃபுல்லா கெமிக்கல். கண்ணுல பட்டு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்றது? மகா, நீ வாஷ்ரூம் போயிட்டு கண்ணுல தண்ணி விட்டு கழுவிட்டு வா. சீக்கிரம் போ மகா. ஐயோ மேடம் மேடம், அது விக்ரம் சார் யூஸ் பண்றது. வேற யாராவது யூஸ் பண்ணா சார் திட்டுவாரு. நீங்க ஜெனரல் ரெஸ்ட் ரூம் யூஸ் இதெல்லாம் மட்டும் பண்ணிக்கிறீங்களா? கரெக்ட்டா பேசுங்க. ஸ்ப்ரே மட்டும் அங்க பார்த்து அடிக்காதீங்க. போங்க. நான் ஐஸ்வர்யாவை விஜய்க்கு விட்டு கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். விட்டு கொடுக்கறதா? இனிமேதான் உன்னை ரொம்ப நெருங்க போறேன். சந்தோஷமா இருந்தா இவனுக்கெல்லாம் பொறுக்காதே. இப்ப எதுக்கு இவன் போன் பண்றான்?
ஆ சொல்லுங்க விஜய். ப்ரோ ஒரு சின்ன ஹெல்ப். என்ன விஷயம்? நான் ஐஸ் கூட கொஞ்சம் பேசணும். நீங்க அவ வீட்டுக்கு போய் கோயிலுக்கு போறேன்னு சொல்லி ஐஸை மட்டும் கூட்டிட்டு வரீங்களா? ப்ரோ ஓகே தானே? என்ன சத்தம்? அது பர்ஸ்ட் ஆயிடுச்சு. பஸ்டா? என்னாச்சு ப்ரோ? அது ஏதோ பக்கத்துல அதெல்லாம் விடுங்க. நீங்க என்ன சொன்னீங்க? அதான் ப்ரோ, ஐஸை தனியா வெளியில கிளம்புனா நிச்சயமான பொண்ணு எங்க போற அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கேள்வி கேட்பாங்க. சோ நீங்க அவங்க வீட்டுக்கு போய் ஐஷுவை கூப்பிட்டா அவங்க அப்பா அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே ஏதாவது கேட்டா கூட நீங்க ஈஸியா ஏதாவது சொல்லிட்டு வந்துருவீங்க. அதான் கல்யாணம் வரைக்கும் ஒரு டிராமா ரெடி பண்ணிருக்கோமே, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்ல. உங்க லவ் மேட்டர்லாம் வெளியில தெரிஞ்சா சிக்கல் ஆயிடாது? ப்ரோ மரம் சும்மா இருந்தாலும் காத்து விடுறது இல்லையே. நாங்க கண்ட்ரோலா இருந்தாலும் காதல் விட மாட்டேங்குதே. ஏதாவது அப்பப்போ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் போடணும் இல்லையா? டேய், என் பொண்டாட்டி கூட உனக்கு லவ் ரொமான்ஸடா. ப்ரோ லைன்ல இருக்கீங்களா? ஏன் ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க? அது ஒண்ணும் இல்ல. என்ன சொல்லி ஐஸ வெளியில கூட்டிட்டு வரதுன்னு யோசிக்கிறேன். என்ன ப்ரோ, ஒரு பேங்க் மேனேஜருக்கு தெரியாத ட்ரிக்ஸா? ப்ரோ எப்படியாவது கொஞ்சம் கூட்டிட்டு வந்துருங்க ப்ரோ. நான் வேற கோயிலுக்கு வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஐஸ் கிட்ட சவால்லாம் விட்டுருக்கேன். ப்ளீஸ் என்ன கொஞ்சம் காப்பாத்துங்களேன். சரி, காப்பாத்துறேன். ப்ரோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ சோ மச். பாய். ஐசு எப்படி சொன்ன மாதிரி உன்னை கோயிலுக்கு வர வச்சிட்டனா? அதான் இந்த வித்தகன் விஜய். உனக்காக என் ஆளை போய் சொல்லி நானே கூட்டிட்டு வரணுமா? நீ ஏன் டென்ஷன் ஆகுற அசோக்? ஐஸ் கூட ஒன்னா பைக்ல போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிப்போம். நீ எப்படி இங்க? உனக்கு இங்க என்ன வேலை? ஹலோ, இப்ப எதுக்கு டோரை சாத்துனீங்க? ஏய், ஏன் ரெஸ்ட் ரூமுக்கு வந்தது இல்லாம ஆளை பாரு. கண்ணுல தெரியாம ஸ்ப்ரே பட்டுருச்சு, அதை வாஷ் பண்ணலாம் தான் வந்தேன். என்ன சும்மா ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? அதுக்கு ஏன் ரெஸ்ட் ரூமுக்கு தான் வருவியா? ஸ்டாஃபுக்கு நாங்க தனியா கட்டி வச்சிருக்கல, அங்க போய் தொலைய வேண்டியதானே? அது அவசரத்துக்கு வந்தேன். இப்போ என்ன இப்போ? அவ்வளோ பிரைவேட்டா இருந்தா ரெஸ்ட் ரூம் உங்க பேண்ட் பாக்கெட்ல வச்சுக்கோங்க. ஐயோ பேபி, வாழ்க்கையில நம்மளோட எல்லா பிரச்சனையும் தீர போகுது. ஏய், இந்த பாரு, ஏன் ரெஸ்ட் ரூமுக்கு வந்தது இல்லாம திமிரா பேசுறியா? நீங்க பேசுறதுக்கெல்லாம் நான் வாய் மூடிட்டு சும்மா இருக்கணுமா என்ன? ஏய், நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. இதுல இல்ல, இங்கதான். பேபி கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறம் கூப்பிடுறேன். என்ன சத்தம் பாத்ரூம் குள்ள? இப்போ என்ன? ஒரு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணா என்ன குறைஞ்சா போயிட போற? எதுக்கு ஓவரா சீன் போடுற? என்ன ரெஸ்ட் ரூம்குள்ள ஏதோ பேச்சு குரல் மாதிரி கேக்குது. பாஸ் மட்டும் தானே உள்ள போனாரு. ஏய், இந்த ரெஸ்ட் ரூம் என்னோடது மட்டும்தான். இத வேற யாரும் யூஸ் பண்றது எனக்கு பிடிக்காது. நீங்க எல்லாம் எப்படிதான் ஆபீஸ நடத்துறீங்களோ? உங்ககிட்ட வேலை பாக்குறவங்க எல்லாம் ரொம்ப பாவம். தெரியுதுல. அப்ப ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டியதானே? உங்ககிட்ட யார் சொன்னாங்க வேலை பார்க்க சொல்லி? முதல்ல கதவை திறங்க, நான் வெளியே போகணும். உனக்கு டோரை வேற திறந்து விடுறாங்க, அப்படியே ஓடி போயிரு திறந்துட்டு. மெதுவா பண்ணு. அப்படி என்ன பண்றாங்க? ஏய், நல்லா மாட்டிக்கிச்சு. எல்லாம் உன்னாலதான். ஓப்பனே ஆக மாட்டேங்குது. ச்சே, இவ்வளவு வேகமாவா சாத்துவ? கன்ஃபார்ம் உள்ள ஒரு பொண்ணு இருக்கணும். பாஸ், நான் உங்களை என்னமோ நினைச்சேன். ஆனா
ஆபீஸ்க்குள்ள, அதுவும் ரெஸ்ட் ரூம்குள்ள. ஒருவேளை இதெல்லாம் தான் நம்மள ஃபாலோ பண்ண சொல்லிருப்பாரோ? ஆஹா. வாய் மட்டும் நல்லா பேசுறல்ல, ஒரு டோரை கூட ஓபன் பண்ண தெரியல. அடிச்சி இங்க வா. கண்டினியூ பண்ணுங்க. டோரை கூட ஓபன் பண்ண தெரியல, லூசு பொண்ணு. துரையா சீக்கிரம் வெளிய போணும்ல. இரு. என்ன முடியலையா? ஏய், வாய் மூடிட்டு பேசாம இரு. டென்ஷன் ஆக்காத. டோர் லாக் ஆயிருக்கு. எல்லாத்தையும் சீக்கிரமா கிளியர் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. என்ன பெருமாள் சார்? பெருமாள் சார், என்ன உள்ள யார் இருக்காங்க? உள்ள மேட்னி ஷோ போது எல்லாரும் இருக்காங்க. சார் நீங்க வேற, இங்க இருந்து வெளியில மசாலா வாசனை வருது. மசாலா வாசனை அவ்வளவு தூரம் வந்துருச்சா? ஆமா சார். உள்ள பெரிய பாஸ் இருக்கு.